Hello friends, welcome to Sri Tech Talks and Canva video tutorial series. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு லோகோவை கேன்வா ஆப்பில் சூப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். இதற்கு முன்னாடி எப்படி ஒரு கோட் இமேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது கேன்வாவில் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். கேன்வா குறித்து ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஒரு லோகோவை எப்படி ப்ராப்பராக கேன்வாவில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த அடிடாஸ் அப்படிங்கிற லோகோவை, அந்த கம்பெனியோட இந்த லோகோவை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கேன்வாவில் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் லோகோவை க்ரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லை லோகோ க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய டெம்ப்ளேட்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஹோம்க்கு போய்க்கலாம். இதில் இப்போ நமக்கு லோகோ தான் வேணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோகோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். யூஸ்வலாக லோகோவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500x500 தான் இருக்கும். ஸோ இந்த சைஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 500x500 ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லோகோ டிசைன்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை, ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒரு லோகோவை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளாங்க்லேயே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு க்ரியேட் பிளாங்க் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது நமக்கு 500x500 ஒரு லேஅவுட் டிசைன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம இப்போது இந்த அடிடாஸ் லோகோவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது ஓப்பன் ஆன உடனேயே உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போன செக்ஷன்லேயுமே கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கிளிக் பண்ணலாம். பட் நம்ம இந்த எக்ஸிஸ்டிங் லோகோவை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பிளாங்காக தான் வேணும். ஸோ இப்போ அடிடாஸ் லோகோவை ஃபஸ்ட்டு கவனமாக கவனிப்போம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 ரெக்டாங்கிள்ஸை வந்து இந்த மாதிரி வந்து சாய்ச்சி வச்சுருக்காங்க. தென் கீழே அடிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கட்டாயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதற்காக வந்து திங்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கட் பண்ணுற செக்ஷனை ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சைஸை ஜஸ்ட்டு வந்து இப்படி கிரே கலரில் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண போகிறோம். மறுபடியும் இதே ஷேப்பை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து பண்ண போகிறோம். 3 பில்லர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பண்ண போகிறோம். ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தென் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சைஸை வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அங்கே எப்படி எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது மறைகிற மாதிரி வந்து கட் பண்ணி உள்ளே நுழைச்சிட்றோம். ஸோ இப்போது இதில் இது எதுக்கு நான் வந்து கீழே ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இதை கட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ இதோட கலரை நான் ஒயிட் அப்படி இந்த பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை நான் என்ன பண்ணுறேன் பிரிங் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த பிளாக்கை இந்த ஒயிட் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது அது ஃபுல்லாக கட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி Ctrl V கொடுத்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த சைஸை மட்டும் கேப் கரெக்டாக வச்சுட்டு ஸோ இதை இந்த சைடு வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போவும் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா இப்போ இதுவும் கட் ஆயிருச்சு. மறுபடியும் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இதையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணுறேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒயிட் லேயரை வந்து பிரிங் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 3 பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அடிடாஸ்க்கு இந்த இடத்துல வந்து ஒரு
செக்ஷன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சின்னமா. ஸோ இதை செய்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல ஜூம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். தென் மறுபடியும் அதே மாதிரி ஒரு விண்டோ வந்து ரெக்டாங்கிளில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த சைஸை வந்து சின்னதாக்கிட்டு அந்த அடிடாஸ் அந்த கார்னரில் வந்து நம்ம இது மாதிரி வந்து சேர்த்து விட்டுறோம். இன்னும் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நமக்கு மறுபடியும் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிடாஸ்னு எழுத போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிருங்க. இதில் இந்த சப்ஹெட்டிங் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் அடிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அடிடாஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரோல் இப்படி பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று இதில் சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகிரும். ஜஸ்ட் இப்போ இதை இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த அடிடாஸில் அந்த ஐக்கு மேலே இருக்க டாட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மறைஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜூம் போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த நம்ம ஏற்கனவே ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க, இதை வந்து கொஞ்சம் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதை பேக்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது அந்த இதில் வந்து மறைஞ்சிரும். இப்போ மறுபடியும் நீங்கள் இதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லோகோவை நம்ம அப்படியே வந்து ரீக்ரியேட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவில் லோகோ க்ரியேட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டிசைன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த பர்டிகுலர் டிசைன் உங்களுக்கு இங்கே வந்து லோட் ஆயிரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் லோகோவாக க்ரியேட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இப்போது எனக்கு இந்த அடிடாஸ் தான் வேணும் அப்படின்னா நான் இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைலுக்கு போயிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பிஎன்ஜி அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் இப்போ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும். எனக்கு இந்த அடிடாஸ் லோகோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாவில் சூப்பர்வாக லோகோ வந்து க்ரியேட் பண்ணணும். கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இதே மாதிரி கேன்வா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வேறு என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற வீடியோஸையும் தொடர்ச்சியாக நம்ம போடுறோம். நீங்கள் அந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். எனக்கு ஏதாவது நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான்.